ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த எபிசோட் 3 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் எபிசோட் 2க்கு நல்ல ஒரு ரெகக்னைசேஷன் கிடச்சிருந்தது எங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி எபிசோட் 3 போடுறதுக்கான மோட்டிவேஷனும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எபிசோட் 3 பார்க்கலாம். அண்ட் இந்த எபிசோட் 3ல் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், பாயிண்டர்ஸ், ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், இதெல்லாம் இந்த கான்செப்ட் பார்க்கலாம். இது இல்லாமல் தியரிட்டிக்கலாக ஒரு சைடு இருந்தாலும் நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்ப்போம் இல்லையா? அப்போ அந்த ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில், அதாவது எபிசோட் 2ல் எல்இடி பிளிங்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போது அதே எல்இடி பிளிங்க் பண்ணுறதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதாவது ஆன் ஆஃப், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, பேசிக்ஸ் எம்பெடட் சிஸ்டம் ஃப்ளோ. ஆக்சுவலாக நான் எபிசோட் 1லையும் எபிசோட் 2லையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எம்பெடட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ எம்பெடட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரோலரை நம்ம ஒரு விஷயம் அதுக்கிட்ட சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பண்ண வைக்கிறது, இதுதான் எம்பெடட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இது எப்படி எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம வாஷிங் மிஷின்லாம் இருக்குது இல்லையா, அது நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு வாஷ் பண்ண முடியும். அகெயின் நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். அகெயின் 15 மினிட்ஸ்க்கு வாஷ் பண்ண முடியும். இப்போ என்னன்னா, இப்போ 15 to 30 மினிட்ஸ் நம்ம டைம் செட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு எப்படி அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷின் ஆஃப் ஆகுது அண்ட் அந்த டைமுக்கு எப்படி கரெக்டாக ப்ராப்பராக ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் எம்பெடட் சிஸ்டம் வருது. என்ன ஒரு நார்மல் மைக்ரோ கண்ட்ரோல் போர்டுக்கு நம்ம ஒரு எம்பெடட் ப்ரோக்ராம் பண்ணுறதுனால அதால் அந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பண்ண முடியுது. ஓகேங்களா? இதுதான் எம்பெடட் சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்போ எம்பெடட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர். ஓகே, இப்போது ஹார்ட்வேர்னால் நம்ம நார்மலாக நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுப்போம், அந்த சென்சார்ஸ் யூஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி கனெக்ஷன்ஸ் கொடுப்போம், இதுதான் ஹார்ட்வேர். ஓகே, சாஃப்ட்வேர் இதில் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம் இல்லையா, அண்ட் ப்ரோக்ராம் அண்ட் நம்ம ஆப்ஸை ரெடி பண்ணி அது கூட இன்டெகிரேட் பண்ணுறது, இது எல்லாமே சாஃப்ட்வேரில் வரும். இதுக்கெல்லாம் நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எம்பெடட் சி யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. நம்ம ஒரு மைக்ரோ கண்ட்ரோலுக்கு ப்ரோக்ராம் பண்ணோம்னா பேசிக் மைக்ரோ கண்ட்ரோலுக்கு நம்ம எம்பெடட் சி யூஸ் பண்ணுவோம். அண்ட் அட்வான்ஸ்க்குலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா, ஒரு ESP32 ஆர் அட்ரினோ, இதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, எம்பெடட் சி யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ அந்த எம்பெடட் சியில் எப்படிலாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரை எல்இடி பிளிங்க் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எம்பெடட் சிஸ்டம்னா இதுதான், ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பண்ண வைக்கிறோம், இதுதான் எம்பெடட் சிஸ்டம். ஓகேங்களா? ஓகே, ஃபங்க்ஷன்ஸ். இப்போது நம்ம எம்பெடட் சியில் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா, ஃபங்க்ஷன்ஸ்னு என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணணும், அந்த ஃபங்க்ஷன்ஸ்னால என்ன யூஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம டெஃபினிஷன் படிச்சிருவோம். அண்ட் டெஃபினிஷன்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ரெடியூஸ் ரிப்பீட்டட் கோட். இப்போது ரெடியூஸ் ரிப்பீட்டட் கோட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரை ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு செட் ஆஃப் கோட் நீங்கள் ஆல்ரெடி டைப் பண்ணிடுவீங்க. இப்போ அந்த செட் ஆஃப் கோடை நீங்கள் அகெயின் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் டேக்லைன் மாதிரி இப்போ இங்கே யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம் நீங்கள் முன்னாடி யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் முன்னாடி யூஸ் பண்ண ப்ரோக்ராம் அதை நீங்கள் என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுதான் நம்ம ரெடியூஸ் ரிப்பீட்டட் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷன் மூலிமா நீங்கள் கோடை கட் ஷார்ட் பண்ணி உங்களால் ஒரு ப்ரோக்ராம் பண்ண முடியும். இது ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ப்ராஜெக்டை இப்போ நான் ஒரு ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேறு யாருனா இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க நம்ம ஒரு வே ஆஃப், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பயோமெட்ரிக் எப்படி எல்லாருக்கும் யூனிக்காக இருக்கோ, அதே மாதிரி இந்த வே ஆஃப் ப்ராஜெக்ட் பண்ணுறதுமே எல்லாருக்கும் யூனிக்காக இருக்கும். நான் ஒரு மாதிரி பண்ணுவேன், நீங்கள் ஒரு மாதிரி பண்ணுவீங்க, அண்ட் எல்லோரும் ஒரு மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுவோம் இல்லையா. ப்ரோக்ராமிங்குமே அதே மாதிரி தான். நான் ஒரு வே ஆஃப் ப்ரோக்ராம் ரைட் பண்ணுவேன், நீங்கள் ஒரு வே ஆஃப் ப்ரோக்ராம் ரைட் பண்ணுவீங்க. கரெக்டாக? இப்போ அந்த மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் பண்ண ப்ரோக்ராம் கூட உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் பண்ணுற ப்ரோக்ராமும் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், அதாவது நான் என்ன பண்ணுறேனோ அதை அவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஈஸி டு டீபக். இப்போ அதுதான். இப்போ என்னென்னா,
இப்போ நான் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக நீங்களால டீபக் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே, இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது, இப்போ இந்த இடத்துல நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த கோட் வந்து இங்கே முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த கோட் வந்து இங்கே அகைன் பேக்கில் வருது. இப்போ இப்படி உங்களுக்கு புரியுறதுனால நீங்கள் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமை ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி நீங்களால் வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு ப்ரோக்ராமுக்கு என்ன அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தோன்னே அதுக்கு புரியணும். ஓகே, இவங்க இதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்காக இந்த லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ஸ்லேயே வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன டைப்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, நோ ஆர்குமெண்ட் நோ ரிட்டன், ஆர்குமெண்ட் நோ ரிட்டன், ஆர்குமெண்ட் வித் ரிட்டன். ஓகே, என்ன இது ஆர்குமெண்ட் நோ ஆர்குமெண்ட் நோ ரிட்டன், ஆர்குமெண்ட் நோ ரிட்டன், ஆர்குமெண்ட் வித் ரிட்டன் இப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் அப்படியே லிசன் பண்ணுங்கள், பாருங்கள். ஓகே, இப்போ இங்கே என்னென்னா வாய்ட் எல்இடி ஆன், டிஜிட்டல் ரைட் 13 ஹை. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 13th பின் வந்து ஹையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இது நோ ஆர்குமெண்ட் நோ ரிட்டன் அது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த ப்ரோக்ராமிங்கில் நம்ம எந்த இடத்துலையும் நம்ம வந்து யூஸராக ஒரு இன்புட் கொடுக்கல, கரெக்டாக? அதே மாதிரி இந்த அவுட்புட் வந்து வேணும்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே நம்ம கேட்கல. அதாவது எனக்கு இதுதான் வேணும், இது எனக்கு வரணுன்ற மாதிரி நம்ம எதுவுமே சொல்லலை. நம்ம வந்து என்னென்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், இந்த ஸ்டேட்மெண்ட் இது நடக்க போகுது, அவ்வளோதான். 13 பின் ஹைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம எந்த இன்புட்டும் எடுக்கல, நம்ம எந்த அவுட்புட்டும் கொடுக்கல. இதுதான் வந்து நோ ஆர்குமெண்ட் நோ ரிட்டன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது எந்த இன்புட்டும் கொடுக்கல, நம்ம எந்த இன்புட்டும் வாங்கலை. இதுதான் வந்து நோ ஆர்குமெண்ட் நோ ரிட்டன். ஓகே, ஆர்குமெண்ட் நோ ரிட்டன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வாய்ட் செட் எல்இடி இன் ஸ்டேட் டிஜிட்டல் ரைட் 13 இங்கே ஸ்டேட்டுன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இங்கே ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா கரெக்ட். இப்போ நீங்கள் யோசிக்கிறது தான். இப்போ என்னன்னா டிஜிட்டல் பின் வந்து நம்ம 13 டிஃபைன் பண்ணியாச்சு. ஆனால் அந்த ஸ்டேட்டுன்னு கேட்குறோம்ல, அந்த இடத்துல என்னன்னா நம்ம அவுட்புட் கேட்குறோம் அவங்கக்கிட்ட என்ன பிரிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்புட் கேட்குறோம். அதாவது என்னன்னா நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பண்ண போகிறோம், அந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு உங்களோட இன்புட் என்ன அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். அதாவது யூசர்கிட்ட ஒரு இன்புட் வாங்குறது தான் வந்து அங்கே நம்ம ஸ்டேட்டுன்னு மென்ஷன் பண்ணுறோம். அதனால இன்புட் வாங்கும், ஆனால் அந்த இன்புட் வாங்கினதுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து நோ ஆர்குமெண்ட் நோ ரிட்டன். ஓகே, ஆர்குமெண்ட் வித் ரிட்டன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட் ஆட், இன்ட் ஏ இன்ட் பி. ஜஸ்ட் 1 செகண்ட். இப்போ என்னென்னா ரிட்டன் ஏ ப்ளஸ் பி. அதாவது நம்ம இன்புட் வாங்குகிறோம், இன்புட்டை வாங்கிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறோம். பெர்ஃபார்ம் பண்ண வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது இல்லையா? ஸோ இதை தான் வந்து நம்ம இன்புட் வாங்குகிறோம் அண்ட் இன்புட் கொடுக்குறோம். இதை தான் வந்து ஆர்குமெண்ட் வித் ரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 ஃபங்க்ஷன் வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னா இப்போ ஒரு டேபிள் காலம் இருக்குது, அந்த டேபிள் காலமில் நம்ம உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இவங்க இப்போ இங்கே இந்த டேபிள் காலமில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டைப்ஸு, இன்புட்ஸு, இன்புட்ஸு, அவுட்புட்ஸு, எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இதை தான் நம்ம வந்து இங்கே என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே டேபிள் காலம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ நோ ஆர்குமெண்ட் நோ ரிட்டன் இது நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கு என்ன மீனிங்னா நம்ம இன்புட்ஸும் எடுக்க மாட்டோம் அண்ட் வந்து அவுட்புட்ஸும் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். இதுதான் வந்து நோ ஆர்குமெண்ட் நோ ரிட்டன். ஓகே, ஆர்குமெண்ட் நோ ரிட்டன் அப்படின்னா நம்ம இன்புட்ஸை கேட்போம், ஆனால் வந்து நம்ம என்ன ஸ்பெசிஃபிக்காக டாஸ்க் பண்ணணும்னு நினச்சோமோ அதை அப்படியே பண்ணிடும். நம்ம இன்புட்டை மட்டும் வாங்கிட்டு அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக அது கொடுத்துரும். ஓகேங்களா? ஓகே, ஆர்குமெண்ட் வித் ரிட்டன் என்னென்னா இன்புட்டும் வாங்குவோம், அவுட்புட்டுமே நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். இதுதான். அதாவது ஒரு நம்ம இன்புட் வாங்கிட்டு அது என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு அந்த டாஸ்க் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் கொடுக்கும். இதுதான் வந்து ஆர்குமெண்ட் வித் ரிட்டன் சொல்லுவோம். ஓகே, இது ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுதான். ஓகே, இப்போ வந்து நம்ம பாயிண்டர்ஸ் பார்க்கலாம். பாயிண்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எவ்ரி வேரியபிள் ஸ்டோர்ஸ் இன் அ மெமரி. அதாவது நம்ம ஒரு வேரியபிளோ ஒரு நியூமரிக்கல் ஏதோ நம்ம கொடுக்கும்போது ஒரு வேல்யூ கொடுக்கும்போது அது எல்லாமே ஒரு மெமரியில் ஸ்டோர் ஆகுது இல்லையா, அட்ரஸாக. இதை தான் வந்து நம்ம பாயிண்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த பாயிண்டர்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அண்ட் பாயிண்டர்ஸ்னால் எப்படி வந்து வெரைட்டிஸ் இருக்குது, பாயிண்டர்ஸில் எப்படிலாம் நம்ம வந்து டிவிஷன்ஸ் என்னென்ன இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது பாயிண்டர் இஸ் அ வேரியபிள் தட் ஸ்டோர்ஸ் அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக நம்ம பார்க்கலாம். இப்போ என்னென்னா இங்கே இன்ட்
எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த 10 அப்படின்றது என்னன்னா ஒரு வேல்யூ. ஓகேவா, அந்த வேல்யூ வந்து நம்ம எப்படி எதை கூட நம்ம டிஃபைன் பண்றோம்னு பார்த்தோம்னா எக்ஸ் கூட வந்து நம்ம டிஃபைன் பண்றோம். அப்போ அந்த எக்ஸ்ன்றது என்னன்னா வேரியபிள். கரெக்டா? ஆமா. அப்போ அந்த வேல்யூவோட வேரியபிள் என்னன்னா எக்ஸ். அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னா 10. இதுதான், இது பேசிக்காக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இன்ட் எக்ஸ் பிடிஆர் அண்ட் இது வந்து ஜி கிடையாது, ஆம்பர்சன்ட் சிம்பிள். நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க, இது வந்து ஆம்பர்சன்ட் சொல்லுவாங்க, ஆம்பர்சன்ட் சிம்பிள். இப்போது எக்ஸ் அதாவது எக்ஸ் பிடிஆர் ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் எக்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ இந்த பிடிஆர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் த அட்ரஸ். அதாவது ஒரு வேரியபிளை ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா, அதோட டிஃபைன் தான் என்னென்னா நம்ம பிடிஆர்னு சொல்லலாம். ஓகே, எக்ஸ் பிடிஆர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஒரு வேல்யூ ஒரு அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ஸ்டோர் பண்ணி வச்ச அட்ரஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பாரு கேட்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ன்னு கொடுத்தாச்சு. இப்போது இது வந்து ஒரு வேரியபிள். ஓகேங்களா, இப்போ இந்த வேரியபிளோட வேல்யூ என்ன, அதாவது நம்ம எக்ஸ்பிடிஆர் கொடுக்கும்போது அது அட்ரஸோட இடத்துல போயிட்டு அதோட வேரியபிளோட வேல்யூ செக் பண்ணோம். ஓகேங்களா, புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, இப்போது இந்த இடத்துல வந்து பிடிஆர் அப்படின்னா என்னென்னா ஸ்டோர் த அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கு, அதோட வேல்யூ போய் நம்ம பார்க்கணும்னா நம்ம பிடிஆர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது இங்கே எக்ஸ்பிடிஆர் கொடுக்குறதுனால என்னென்னா கிவ் வேல்யூ அட் த அட்ரஸ், அதாவது அந்த அட்ரஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணுறது தான் எக்ஸ்பிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போது இன்ட் மல்டிபிள் சிம்பிள் ஆஃப் பிடிஆர் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது என்னன்னா பாயிண்டரோட வேரியபிள், அதோட அந்த சிம்பிளோட வேரியபிள் பாயிண்டரோட வேரியபிள். ஓகே, ஜஸ்ட் பிடிஆர் என்னன்னா ஸ்டோர் த அட்ரஸ். அதாவது இப்போ இங்கே எக்ஸ்ன்னு கிடையாது, ஒரு ஸ்டோர் த அட்ரஸ், ஒரு வேரியபிளோட அட்ரஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா பிடிஆர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த பாயிண்டர்ஸோட ஒரு டெஃபினிஷன். ஓகே, இதில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகேவா, இப்போது இங்கே என்னென்ன கொடுத்துருக்கோம்னா வேரியபிள், அட்ரஸ், வேல்யூ. ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த எக்ஸோட இது வந்து இப்போ நம்ம பிடிஆர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ இந்த எக்ஸ் என்னன்னா எக்ஸோட அட்ரஸ் என்னன்னா வந்து 1000. ஓகேவா, இப்போ இந்த வேல்யூ என்னன்னா 10. புரியுதா? அதாவது இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 10, ஆனால் அது என்ன அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா 1000 அப்படின்னு ஒரு அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எக்ஸோட வேல்யூ வந்து 10. ஓகேங்களா, இப்போ இதுதான் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. ஆனால் இது பைனரியாக போயிட்டு ஒரு இடத்துல ஒரு அட்ரஸாக வந்து ஸ்டோர் ஆகும் இல்லையா, அந்த ஸ்டோர் ஆகிற அட்ரஸோட வேல்யூ என்னென்னா 1000 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் இதை அங்கே எக்ஸ்பிடிஆர்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்போது இது என்னென்னா இந்த இடத்துல எக்ஸ்பிடிஆர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இப்போ இந்த 1000 அப்படின்ற இடத்துல வந்துடும். அப்போது x1000 அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இங்கே வேல்யூ என்ன 10. புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா. இப்போ அகெயின் கூட சொல்கிறேன், எக்ஸோட வேல்யூ 10, அது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போது அந்த எக்ஸோட வேல்யூ 10. இப்போ நம்ம அட்ரஸில் போயிட்டு எப்படி நம்ம வேல்யூ செக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது என்னென்னா நம்ம வேல்யூ தெரிஞ்சிச்சு, இப்போது நம்ம அட்ரஸ் மூலமாக எப்படி வெளியே வரலாம் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் பிடிஆர் கொடுக்க போகிறோம். அப்போ என்னென்னா எக்ஸ் பிடிஆர்னா எக்ஸோட வேல்யூ அட்ரஸ் வழியாக போயிட்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அப்போ என்ன, இது டேரெக்டாக பிடிஆரோட வேல்யூ செக் பண்ணும் 1000. ஓகேப்பா, 1000 இடத்துல என்ன இருக்குது 10 இருக்குது, அப்போது வந்து வேல்யூ 10. இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம பாயிண்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ என்னென்னா ரெஜிஸ்டர் திங்கிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரெஜிஸ்டர் இஸ் அ ஸ்மால் ஸ்டோரேஜ் லொக்கேஷன் இன்சைட் அ மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் டு கண்ட்ரோல் ஹார்ட்வேர். அதாவது ரெஜிஸ்டர்னா என்னன்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்க பின். ஓகேங்களா, அந்த பின் வந்து ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், ஆர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து பண்ண வைக்கலாம். அதாவது இந்த பைனரி லாஜிக் மாதிரி ஆன் ஆஃபு, அது வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. ஓகேங்களா, நம்ம ஒரு ரிமோட்டில் ஒரு பட்டன் அழுத்தினா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக் டாஸ்க் நடக்கும். அதே மாதிரி இன்னொரு பட்டன் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக் டாஸ்க் நடக்கும். இதை தான் வந்து நம்ம ரெஜிஸ்டர் திங்கிங் சொல்ல போகிறோம். இது என்னன்னா நம்ம சொல்ல போகிறோம் இந்த பின் என்ன பண்ணணும், இந்த பின் என்ன பண்ணணும், இது ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணுமா, இல்லைனா வந்து நம்ம டிஜிட்டலாக நம்ம சொல்லிடணும் இதுதான் நடக்க போகுது. நம்ம அங்கே ஸ்டேட் சொல்லியிருந்தோம் இல்லையா, இதுதான் நடக்க போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே வந்து டிஃபைன் பண்ணிடுறோம். அப்போ என்னென்னா அந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க் மட்டும் அந்த பின் பண்ண போகுது. இதுதான் வந்து லாஜிக். ஓகேங்களா, ஓகே. இப்போது இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் அழகாக நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கோங்க. ஒன் ரெஜிஸ்டர் கேன் கண்ட்ரோல் பின் டைரக்ஷன். அதாவது ஒரு பின் வந்து நம்ம சொல்கிறோம் இந்த பின் வந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னென்னா அந்த பின் வந்து நம்ம டைரக்ஷன் கண்ட்ரோல் பண்ண வைக்க போகிறோம். ஓகேங்களா, அனதர் ரெஜிஸ்டர் கேன் கண்ட்ரோல் அவுட்புட் ஹை லோ. அதாவது
மொத்தம் நம்ம 3 பின் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பின் வந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் பண்ண போகுது, இந்த டைரக்ஷன் என்ன பண்ணணும், இந்த டைரக்ஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அனதர் ரெஜிஸ்டர் என்ன பண்ண போகுதுன்னா, இந்த பின் வந்து என்ன பண்ணா நான் சொல்லும் போது ஆன் ஆகணும், நான் சொல்லும் போது ஆஃப் ஆகணும். இதுதான் வந்து ஒரு ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, அனதர் ரெஜிஸ்டர் கேன் ரீட் இன்புட்ஸ். இப்போ நம்ம ஒரு சென்சார் வைக்கிறோம், இப்போ ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல, நான் பிக்சரில் கொடுக்குறேன். இப்போ அந்த அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து என்ன பண்ணுன்னா, டிஜிட்டலாக வந்து அனலாகாக வந்து சிக்னலை வந்து ரீட் பண்ணும். அதை ரீட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக நம்ம சொல்லியிருக்கோம்னா இந்த பின் வந்து அனலாகோட செஞ்சாரோ இல்லை டிஜிட்டலோட செஞ்சாரோ வேல்யூ வந்து நம்மளுக்கு ரீட் பண்ணணும்னு சொல்லுது. அதாவது ஒரு பின் என்ன பண்ணோம்னா டைரக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுது, இன்னொரு பின் என்ன பண்ணுதுன்னா அந்த சென்சாரோட வேல்யூ ரீட் பண்ணுது, இன்னொரு பின் என்ன பண்ணுதுன்னா இது ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுது. இப்போ இந்த 3 பின்னுமே வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், ப்ரோக்ராம் பண்ண முடியும். எப்படி ப்ரோக்ராம் பண்ண முடியும், அதாவது வந்து பின் 1 வந்து இதை பண்ணு, பின் 2 வந்து இதை பண்ணு, பின் 3 இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம எல்இடி பிளிங்க் பண்ண வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு தேவைப்படும் இது கண்டிப்பாக. ஸோ அதுக்காக வந்து நம்ம இது இருக்குது. இதுதான் ரெஜிஸ்டர். ஓகேங்களா, விளாட்றேன்னு நினைக்கிறேன். ஓகே, சப்போஸ் இன்கேஸ் நான் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு பாருங்கள். கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். ஓகே, இப்போ ரெஜிஸ்டர்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ ரெஜிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, வாட் இஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இமேஜின் அ ரிமோட் கண்ட்ரோல் வித் பட்டன்ஸ். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான். ஈச் பட்டன்ஸ் டஸ் ஒன் ஜாப், ஆன் ஆஃப், வால்யூம் சேனல் ஆன். ஓகே, இப்போ இங்கே என்னென்னா 8 பிட் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கு இல்லையா. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் இதை இப்படி தான் போகணும். 0 1 0 1 0 0 0 1 0. இது என்னன்னா உங்களுக்கு 1 அப்படின்னா ஆன்னு அர்த்தம், ஆஃப்னு அர்த்தம். இது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா. இது வந்து பைனரி லாஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா பிட் கண்ட்ரோல் 7 1 2 3 4 3 1 0 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பைனரி லாஜிக் இருக்கு இல்லையா. இப்போ என்னென்னா 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, அதோட வேல்யூ என்னென்னா பவர் ஆன். இப்போ 5 சேனல் ஆக்டிவ், 4 சேனல் ஆக்டிவ், 1 மியூட்டு. இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பைனரி லாஜிக்காக கொடுக்க போகிறோம். இந்த பின் ஆக்சுவலாக இது உங்களுக்கு குழப்பறான்னு நினைக்கிறேன், இருங்க இது அகைன் நம்ம ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ வாட் இஸ் ரெஜிஸ்டர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடி, ரெஜிஸ்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ என்னன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 8 பிட் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் இருக்குது. ஓகேங்களா, இங்கே மென்ஷன் ஆகிருக்கு இல்லையா, இதுதான் வந்து 8 பிட் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த ரெஜிஸ்டர் ஒன்று ஸ்பெசிஃபிக் டாஸ்க் பண்ண போகுது. இந்த இடத்துல 0னா வந்து ஆஃப்னு அர்த்தம். ஓகேங்களா, 1னா ஆன்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இப்போ என்னன்னா இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ அந்த இடத்துல வந்து ஸ்டேட் ஆன்ல இருக்குன்னு அர்த்தம். இங்கே எங்கெங்கெல்லாம் 0 இருக்கோ அந்த ஸ்டேட் வந்து ஆஃப்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து பைனரியாக கன்வெர்ட் ஆகிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோ கண்ட்ரோலருக்கு புரியும். இப்போ அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இப்போ என்னன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி பைனரி லாஜிக்காக தான் போய் நிற்கும். ஓகேங்களா, இப்போ இந்த பைனரி லாஜிக்காக என்ன பண்ணோம்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் ஆக்டிவேட் ஆகி, ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து ஆன் ஆகுதுன்னா 1 அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகும். இப்போ இந்த இடத்துல 0 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம அங்கே பின் கண்ட்ரோல் பண்ணுறது, இதுதான் வந்து லாஜிக்கு. ஓகேங்களா, ஓகே இப்போது இங்கே என்னன்னா டேர்ன் ஆன் எல்இடி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த டேர்ன் ஆன் எல்இடி அப்படின்னா உங்களுக்கு 0னா என்ன ஆஃப், 1னா என்ன ஆனு. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், இங்கே பாருங்கள் 0 0 1 0 0 0 0. இங்கே என்னன்னா செட் ஒன்லி பின் 5 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா போர்ட் 5 வந்து மைக்ரோ கண்ட்ரோலுக்கு ப்ரோக்ராம் பண்ணிக்கோம். போர்ட் 5 என்ன பண்ணோம்னா பின் வந்து ஹையாக இருக்குது லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போது டேர்ன் ஆன் எல்இடி ஸ்டேட் பின் 5 அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரோட பின் 5 நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம். எப்படின்னா நான் சொல்லும் போது ஆன் பண்ணு, நான் சொல்லும் போது ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 1 லெஸ்ஸர் தென் 5 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பின் 5 வந்து ஹையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் கான்செப்ட். செட் பிட் எல்இடி ஆன், போர்ட் பியோட வந்து லெஸ்ஸர் தென் 5 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லெஸ்ஸர் தென் 5 அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து 0 0 1 0 0 0 0 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, இப்போ விஷயம் என்னென்னா ஒரு நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம். நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை நம்ம வந்து ஆன் பண்ணுறோம், இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் ஆஃப் பண்ணுறோம். எல்இடி வந்து ஆன் பண்ணுறோம், எல்இடி ஆஃப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு யாருக்கு ப்ரோக்ராம் பண்ணுறோம்னா மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ப்ரோக்ராம் பண்ணுறோம். அந்த மைக்ரோ கண்ட்ரோலுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோம்னா நம்ம வந்து லாஜிக் எழுதுறோம். ஓகேங்களா, இப்போ இந்த பின்னோட இது வந்து ஹையாக இருக்கணும், இந்த பின்னோட இது வந்து லோவாக இருக்கணும்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ அந்த பின் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறதுன்னா
நார்மல் டிஜிட்டல் பின் இருக்குது, அனலாக் பின் இருக்குது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஜிட்டல் பின்லையோ அனலாக் பின்லையோ நம்ம செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரோக்ராம் எழுதுறோம். இந்த பின் வந்து ஹையாக இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ பின் ஹையாக இருக்குமா அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்னா பைனரி கோடாக வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ரன் பண்ணிக்கிட்டு மைக்ரோ கண்ட்ரோலில் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஆல்ரெடி பைனரி ஏதாவது ரன் பண்ணிவிட்டு அது 0 1 இது பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஹை ஆகுது, லோ ஆகுது. இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய கான்செப்டே பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இப்போ நான் ஈஸியாக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போது இந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி எபிசோட் 1ல் நான் சொல்லியிருப்பேன். ஆண்டு, ஆரு, எக்ஸ்ஆரு, நாட்டு, இது லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட்டு ஷிஃப்ட். இந்த லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட்டு ஷிஃப்டெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப பேசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. அதாவது 1 1னா அது 0 அந்த மாதிரி முன்னாடி போட்டு லெஃப்ட் ஷிஃப்ட் இல்லை ரைட் ஷிஃப்ட் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போது சிம்பிள்ஸ். ஓகேங்களா? இப்போ அண்டோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அண்டோட சிம்பிள் தெரியும். ஆரோட சிம்பிள், அண்ட் வந்து எக்ஸ்ஆரோட சிம்பிள், நாட்டோட சிம்பிள், லெஃப்ட் ஷிஃப்ட்டு, ரைட் ஷிஃப்ட். ஓகேங்களா? ஓகே. இப்போ டிஸ்கிரிப்ஷன் செட் ஈச் பிட் டு 1 இஃப் போத் பிட்ஸ் ஆர் 1 அப்படின்னா என்னன்னா, இப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏ வந்து 5E, பைனரியில் வந்து ஏவோட 5E வந்து பி வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஏ வந்து 5ஆகவும் பி வந்து 3ஆகவும் இருக்குது. இப்போ நம்ம பைனரி கோட் வந்து இங்கே எழுதியாச்சு. அதே மாதிரி இப்போது ஏ அண்ட் பி அப்படின்னா 1 1 1. ஓகேங்களா? 0 1 0 0 1 0 0 0 0 0 0 0 0 0 0. அப்போது உங்களுக்கு வந்து பைனரி கோடு வந்துருச்சா? ஓகே. இப்போ இங்கே என்னன்னா உங்களுக்கு அந்த பைனரி கோடோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இந்த பைனரி கோடோட வேல்யூ இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் டிரைவ் பண்ணிடலாம். ஓகே. இப்போது அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 5ஓட வேல்யூ, இது வந்து 3ஓட வேல்யூ. இப்போ இங்கே 5ஓட வேல்யூ போட்டாச்சு, 3ஓட வேல்யூ போட்டாச்சு. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா ஈச் செட் பிட் டு 1 இஃப் அட்லீஸ்ட் 1 பிட் இஸ் 1 அப்படின்னா என்னன்னா 1 1 1 0 1 1 1 0 1 0 0 0. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ரெண்டுத்தில் கம்பைன் பண்ணும்போது ஏதாவது ஒன்று வந்திருந்தாலும் 1 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்னன்னா 1 1 1, அதாவது இஃப் போத் பிட்ஸ் ஆர் 1, 2 பிட்டு 1ஆக இருந்தால் நீ 1 கொடு, அப்படி இல்லைனா நீ வந்து 0 கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஆரோட லாஜிக் என்னன்னா ஏதாவது 1 வந்திருந்தாலே நீ 1 கொடுத்துரு அப்படின்றாங்க. இதுதான் வந்து ஆரோட லாஜிக். அதாவது 1 1 1. அப்போ இங்கேயும் வந்து 1 இருக்குது, அப்போ 1 போட்டாச்சு, இங்கேயும் 1 இருக்குது, 1 போட்டாச்சு, இங்கே 0 0. ஓகே. செட் ஈச் பிட் டு 1 இஃப் பிட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ இங்கே என்ன கணக்குன்னா 2 பிட்டு சேமாக இருந்துச்சுன்னா 0, 1 பிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கரெக்டு. இப்போ என்னென்னா இங்கே வந்து நம்ம 5க்கு கொடுத்தாச்சு, 3 கொடுத்தாச்சு. இப்போ ரெண்டுமே சேமாக இருக்கா, அப்போ 0 கொடுத்தாச்சு. இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, 1, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, 1. இப்போ இது என்னன்னா நம்ம சேம் ஜீரோஸ் வந்து நம்ம வந்து சேம் கன்சிடர் பண்ண மாட்டோம், 1க்கு தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ என்னன்னா 0 0 0 0 0 போட்டாச்சு. ஓகே. இன்வெர்ட் ஆல் பிட்ஸ். ஓகே. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் என்னன்னா இப்போ இங்கே என்ன இருக்கோ அதுக்கு அப்படியே உல்ட்டாவாக இங்கே எழுதுவோம் பைனரியில். அதாவது 1னா 0 0னா 1 0னா 1னா 0 0னா 1 0னா 1 0னா 1 0னா 1 0னா 1. இதுதான் வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போது லெஃப்ட் ஷிஃப்ட் என்ன பார்க்காத அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 0 1 0 0 0 0 0. ஓகே. இப்போது இங்கே 1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 இப்படி போயிடுது. அப்போ இந்த 1 இப்படி போயிட்டா என்ன ஆகும், 1 0 0 0 0 1 0 1. இப்போ இப்படி வந்துருச்சா? இப்போ இந்த மாதிரி லாஜிக்கு. இப்போ திருப்பி இந்த 1 இங்கே போயிடுச்சுன்னா என்ன ஆகும், 1 1 0 0 0 0 1 0 போயிடுச்சா? இப்போ இந்த 0 எப்படி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ, 0 1 1 0 0 0 0 1. புரிஞ்சிச்சா? இதுதான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகேப்பா. இப்போ ரைட்டு ஷிஃப்ட்டு அப்படின்னா என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க அந்த ரைட்டு ஷிஃப்ட்டுக்கு நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. இப்போ இங்கே என்ன இருக்குது, 0 0 0 0 0 1 0 1 அப்படின்றாங்க. ஓகே. இப்போது ரைட் ஷிஃப்ட் அப்படின்னா என்னென்னா இது இப்படி போயிடுது. அப்போ என்னன்னா 0 0 0 0 1 0 1 0. ஓகே. இப்போ திருப்பி இதை ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன்னா இது என்ன பண்ணணும்னா இது 0 0 0 1 0 1 0 0. இப்போ திருப்பி இந்த ரைட் ஷிஃப்ட் இங்கே போகிற அப்படின்னா தெரியும் உனக்கு 0 0 1 0 1 0 0 0. இதுதான் ரைட் ஷிஃப்ட்னு வாங்க. லெஃப்ட் ஷிஃப்ட் நான் இப்படி இருந்து இப்படி போகணும், ரைட் ஷிஃப்ட்னா இப்படி இருந்து இப்படி வரணும். புரிஞ்சிச்சா? இதுதான் வந்து ரைட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட். ஓகே. இதை இப்போ என்னன்னா
ஓகே, இது வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு மட்டும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுங்க. இப்போ ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பைனரி கோட் லாஜிக் எழுத தெரியும் அப்படின்னா, இப்போது அது எழுத தெரியும்னா ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு எழுத தெரியல அப்படின்னா, இப்போ நம்ம அது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது உங்களுக்கு இது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 0 0 0 0 0 0 அதே மாதிரி 1 1 1 1 1 1 1 இது தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அது கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே, இது போட்டாச்சா? இதுதான் வந்து த பைனரி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 0 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுக்கு மேலே 11 12 வராது. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த 10 A B C D E F இப்படின்னு சொல்வீங்க. ஓகேங்க, என்னடா குழப்பற அப்படின்னா, நீங்கள் 10 11 12 13 14 15 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க. இப்போது இந்த இடத்துல 0 0 0 1 அப்படின்னு இருக்கா? அதே தான். இப்போது இங்கே என்னன்னா, இங்கே 0 0 0 1 என்ன இருக்குது? 1ல் இருக்கா? ஓகே, அப்போது 1 10 டைம்ஸ் போகுது. ஓகே, இப்போது 0 1 1 1 அது எங்கே இருக்குது? 7ல் இருக்கா? அதே தான், 7 10 டைம்ஸ். இப்போ அதே மாதிரி 0 0 1 1 0 அப்படின்னு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 1 1 0 இருக்கா? அப்போது வந்து இது வந்து 6 டைம்ஸ் போகுது. ஓகே, இப்போ இதுதான் வந்து கதை. ஓகேங்களா? இப்போ என்னன்னா 1 1 0 1 0 1 0 1 0 எங்கே இருக்குது? 10ல் இருக்குது. அப்போ வந்து என்னென்னா 10. ஆக்சுவலி இங்கே ஏன் நீ வந்து ஏபி போடணும்னா இது வந்து பைனரி. ஓகேங்களா? அதனால் வந்து உங்களுக்கு ABCDEF நீங்கள் வேணும்னா நீங்கள் 11 12 கூட போட்டுக்கலாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகேவா? இப்போது உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது. நம்ம அங்கே என்ன சொல்லியிருந்தோமோ அதே தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே தான் ஆருக்கு எப்படி வருது அண்ட் வந்து XORக்கு எப்படி வருது, லெஃப்ட் ஷிஃப்ட் எப்படி, ரைட் ஷிஃப்ட். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னென்னா இவ்வளவோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது இதை நம்ம வந்து எப்படி இந்த விஷயத்தை வச்சு நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது பைனரி கோட் நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ அந்த ஜீரோன்ஸ் வந்து 1 2 0 1 2 3 4 5 6 1 சொல்லிட்டு அந்த கோட் போட்டோம் பார்த்தீங்களா? இப்போது இதை வச்சு நம்ம எப்படி ஒரு LED பிளிங்க் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். ஓகே, இப்போது இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ESP8266 அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ESP32 எடுக்கலாம், ஒரு Arduino Uno எடுக்கலாம், Arduino Nano எடுக்கலாம். இதில் வந்து பில்டின் LED இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட வந்து ESP8266 இருக்கிறதுனால இதை நான் எடுத்துக்கிறேன். இன்கேஸ் இல்லைனா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதை வந்து நம்ம எப்படி LED வந்து பிளிங்க் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது இதில் வந்து பில்ட்டாக வந்து LED இருக்கு இல்லையா? இப்போ இந்த LEDக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிடறேன். ஓகேங்களா? அந்த செட் ஆஃப் ப்ரோக்ராம் இப்போ நான் ப்ரோக்ராம் அப்படி எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து கான்செப்ட் சொல்லிடுறேன். இப்போ இந்த செட் ஆஃப் ப்ரோக்ராமில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு நீ ஒரு வேல்யூ கொடுத்துரு, யூசர்கிட்ட ஒரு வேல்யூ கேளு. அந்த யூசர்கிட்ட கேட்குற வேல்யூ வந்து அவங்க ஆஃப் சொல்கிறாங்களா ஆன் சொல்கிறாங்களா லிசன் பண்ணு. இன்கேஸ் அவங்க ஆன் சொல்கிறாங்க அப்படின்னா ஆன் பண்ணு, இன்கேஸ் அவங்க ஆஃப் சொல்கிறாங்கன்னா ஆஃப் பண்ணு. இதான் வந்து கான்செப்ட். இதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா லைட்டை வந்து எரிய வைக்க போகிறோம், ஆஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? போன வாட்டி என்னன்னா நம்ம 10 செகண்ட்ஸ் LED பிளிங்க் பண்ண வச்சோம். ஆனால் இந்த வாட்டி நம்ம 10 செகண்ட்ஸ் LED பிளிங்க் பண்ண வைக்க போகிறதில்ல. அதுக்கு பதில் நம்ம யூசர் கிட்ட ஒரு இன்புட் வாங்குறோம், அதாவது ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன். புரியுதா? இப்போ இதுக்கு தான் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம்.
ஓகே, இப்போ என்னன்னா ஒரு செட் ஆஃப் கோட் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த செட் ஆஃப் கோட் வந்து என்னன்னா, இப்போ வந்து இங்கே ஒயர் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, இப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோல் கூட ப்ரோக்ராம் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம எப்படி இது வந்து இதை ஆன் ஆஃப் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது என்னென்னா வந்து பி டைப் டேட்டா கேபிள். இப்போ இந்த பி டைப் டேட்டா கேபிள் தான் வந்து ESP8266 வந்து நீங்கள் இது பண்ண முடியும். சில பேருக்கு சில டைமில் வந்து உங்களுக்கு சி டைப்பும் கிடைக்கும், நீங்கள் அது பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் டேட்டா கேபிள் யூஸ் பண்ணுங்கள், சார்ஜிங் கேபிள் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு இப்போ ப்ரோக்ராம் கிடையாது. ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கே காட்டுறேன். ஓகே, இப்போது எடுத்து வச்சிருந்த கோட் வந்து இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, டிஃபைன் எல்இடி பின் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது இதில் வந்து பில்டின் எல்இடின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு எல்இடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்இடி வந்து பில்டின் எல்இடி. அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பின் 2 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அது வந்து இதிலே இருக்க வந்து எல்இடின்றதுனால அதோட இது வந்து பில்டின் வந்து பின் 2. ஓகேங்களா? கிப்போ பின் 2ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து சீரியல் பிகின் என்னன்னா அது இந்த ப்ரோக்ராமை எவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்மளால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம அது பார்க்கறதுக்கு முன்னாடி சீரியல் பிரிண்ட் எல்என் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்படி என்னன்னா இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம சீரியல் மானிட்டரில் ஆன் அப்படின்னு கொடுத்தோம்னா இது ஆன் ஆகணும், ஆஃப்னு கொடுத்தோம்னா இது ஆஃப் ஆகணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட் எல்இடி பின் ஹை. ஓகேங்களா? ஓகே, இப்போ அதுக்கு நம்ம சீரியல் மானிட்டரில் நம்ம என்ன கேட்டிருக்கோம்னா இன்கேஸ் வந்து டைப்பில் வந்து நம்ம ஆன் கொடுத்துருந்தா ஆன் ஆகணும், ஆஃப் கொடுத்துருந்தா ஆஃப் ஆகணும். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங் கமாண்ட் அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்னென்னா நம்ம யூசர் என்ன கொடுக்க போகிறோம் கமாண்ட். இப்போ இஃப் இந்த கமாண்ட் ஆன் அப்படின்னா டிஜிட்டல் ரைட் பின் லோ, அதாவது எல்இடி பின் இப்போ இன்கேஸ் வந்து இப்போ ஆன் ஆயிருக்கு அப்படின்னா ஆல்ரெடி ஆனில் இருக்கும், அதை நம்ம ஆஃப் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்காக என்னென்னா ஆனில் காட்டும். சீரியல் பிரிண்ட் எல்இடி இஸ் ஆன். ஓகே, இஃப் எல்ஸ் கமாண்ட் இஸ் ஆஃப் டிஜிட்டல் பின் ஹை. ஓகேங்களா? இப்போது போன கமாண்ட் எப்படி இருக்கும்னா ஆஃபில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ஹை பண்ணணும். ஓகே, இப்போ சீரியல் பிரிண்ட் எல்இடி இஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஓகே, பிரிண்ட் எல்என் அப்போ என்னன்னா வேற ஏதாவது கொடுத்தோம்னா இன்வாலிட் கமாண்ட் அப்படின்னு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ என்னன்னா யூஸ் ஆன் அண்ட் ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெசிவெக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்னன்னா இன்வாலிட் கமாண்ட் வந்து ஆன் ஆர் ஆஃப் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து அதில் வரும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கே கனெக்டிங் சொல்லிட்டு இங்கே டிஜிட்டல் ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே என்னென்னா உங்களுக்கு பைனரி கோடாக வந்து இது உள்ள வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? எந்த ஒரு ப்ரோக்ராம் எடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அது பைனரி கோடாக வந்து கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்குன்னு ஒரு அட்ரஸை போய் அது கிரியேட் பண்ணிக்கும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வேல்யூ அட்ரஸ், அந்த மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு யூசர் கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஆக்ட் ஆகும். இதுதான் வந்து சிம்பிள் லாஜிக்கு. ஓகே, இப்போது நீங்கள் சீரியல் மானிட்டர் ஆன் பண்ணணும்னா என்னென்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எம். ஓகேங்களா? நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எம் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சீரியல் மானிட்டர் ஆன் ஆகணும். இப்போ நம்மளோட கமெண்ட் என்னென்னா ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்மளுக்கு ஆஃபில் இருக்குது, இதை நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாமா? ஆன் ஆயிடுச்சா? ஓகே, இப்போது நம்ம வந்து டைம் கூட கொடுக்கலாம், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகாது, ஏன்னா நம்ம ஆஃப்னு கொடுத்தா மட்டும்தான் இது ஆஃப் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஆஃப் கமெண்ட் கொடுக்கலாம். ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அகெயின் ஆன் ஆயிடுச்சு, அகெயின் ஆஃப் ஆயிடுச்சு இல்லையா. ஓகே, இப்போ நம்ம என்னன்னா நார்மல் ஏதாவது ஒரு வேர்ட் கொடுக்கலாம். இன்கேஸ் ரெசிவெக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இன்வாலிட் கமாண்ட் ஆன் ஆர் ஆஃப். இப்போ என்னென்னா அகெயின் நம்ம ஆன் கொடுக்கலாம், எல்இடிஸ் ஆன் அப்படின்னு வருது. ஸோ இதுதான் வந்து எல்இடி பிளிங்க் கண்ட்ரோல். இதை நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பைனரி கோடில் பண்ணோம். அந்த பைனரி கோடுக்கு என்ன வேல்யூனா அட்ரஸ் இருக்கணும் ப்ளஸ் வந்து வேல்யூ இருக்கணும். அந்த அட்ரஸ் எப்படி போய் ஸ்டோர் ஆகும்னா பைனரி வேல்யூவாக ஸ்டோர் ஆகும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணது என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம், நம்ம கமாண்டை கேட்டுட்டு நம்ம கமாண்டை கொடுக்குறது. இதுதான் வந்து ரெஜிஸ்டர் ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. இன்கேஸ் நம்ம போன ப்ராஜெக்டில் என்ன பண்ணியிருந்தோம்னா வெறும் வந்து ஆர்குமெண்ட் நோ ரிட்டர்ன் கொடுத்துருந்தோம், அதாவது எதுவுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபங்க்ஷனில் வருது. ப்ளஸ் ஆப்ரேட்டரில் என்ன பண்ணோம்னா இன்கேஸ் நம்ம ஆன் கொடுக்கும்போது டிஜிட்டல் ரைட் பின் வந்து லோவாக இருக்கணும். ஓகேங்களா? நம்ம ஆஃப் கொடுக்கும்போது டிஜிட்டல் ரைட் பின் வந்து ஹையாக இருக்கணும்.
இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆப்ரேட்டரில் அண்டு ஆப்ரேட்டர் இல்லை வந்து நாட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து கான்செப்டே. இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அண்டு டெய்லி படிங்க, டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் படிங்க. நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து உங்களால் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் சொல்கிறது நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. டெய்லி படிங்க, டெய்லி வந்து ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கோங்க. நீங்கள் டெய்லி படிக்க தான் வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் அதிகமாக பில்ட் ஆகும். நம்ம இவ்வளோ தூரம் கடந்து வந்தாச்சு, நம்ம இதுக்கப்புறம் நம்ம திரும்பி போயிடலாம், நம்ம வந்து ஐடி போயிடலாம், இல்லை வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பிங் போயிடலாம், இல்லை ஏதாவது நம்ம ஐடி செக்டாரில் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, சீரியஸாக நீங்கள் ஒரு ஈஸி படிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அது ரொம்ப தப்பான விஷயம். ஆனால் அதுக்காக தான் நான் இருக்கேன். நீங்கள் அந்த பயம் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் டெய்லி ஒரு சென்சார்ஸ்னால் என்னென்னு கற்றுக்கோங்க, ரெசிஸ்டர்னா என்னென்னு கற்றுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு காம்பனண்ட்டை பற்றி கற்றுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அகைன் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.